வணக்கம். வாங்க இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கேசரி செய்யலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது நல்ல நைஸான ரவை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில். இந்த ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கருகிடாமல் நல்லா உதிரி உதிரியாக அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவையை வறுத்தாச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரவை ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி போதுமாக இருக்கும். இப்போ இந்த ரவையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போதும். இனிப்பு அதிகம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு கட்டி விழ ஆரம்பிக்கும். இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, இது ரெண்டையும் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்திருக்கேன். கருகிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம செஞ்சு வச்ச கேசரியில் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கேசரியை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு பார்ட்டில் மட்டும் நான் கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.